ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொரு ஜாப் எடுக்க போகிறோம். நம்மளோட ட்ரெய்லரையும் நம்ம இதையும் தனியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணிட்டு ஜாப் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இது நம்மளது தான், அது டேங்க்கு. ரெண்டுத்தையும் நம்ம தனியாக வச்சுருந்தனால அப்படியே இருக்குது. என்னடா, அவ்வளோதான், ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதுக்கான ஜாப் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹாட் கெமிக்கல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து வெளியே வராதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். அதனால் வந்து இதெல்லாம் ரொம்ப பெருசுங்க. அதெல்லாம் ரொம்ப பெருசெல்லாம் வேணாம். நான் இப்போ இருக்கிற இடம் எங்கே இருக்கேன் அதை ஃபஸ்ட் பாரு. ஓகே, நான் இங்கே தான் இருக்கேன். இங்கேருந்தே நம்ம எடுக்கிற மாதிரினா ஆசிட் இருக்குது, அது வேண்டாம். கெமிக்கல் ஆசிட்டு, எல்லாம் கெமிக்கல் ஆசிட்டு என்னத்த சொல்ல. இதில் எதுவுமே பெருசாக இல்லைங்க. அப்போனா நம்ம ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணணும். ஏதாவது எடுக்காத இதாக இருக்கான்னு பார்க்கலாமா? ஓகே, இந்த இடத்துல எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹாட் கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இருக்குது. எல்லாம் இங்கேருந்து பாருங்கள், எவ்வளோ தூரம் போகுது பாருங்களேன். எல்லாம் ஒரே இந்த கெமிக்கல் தாங்க இருக்குது, வேறு எதுவுமே இல்லைங்க. இது கொஞ்சம் தூரமாக இருக்குது, ஆனால் பரவாயில்ல. இது கொஞ்சம் சேம். இதில் நம்ம 2 எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், இங்கேருந்து நம்ம எடுக்கிறோன்னா இது எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே ஒரே ஏரியாவில் தான் இருக்குது. வேறு எதுவும் புதுசாக எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், எல்லாம் ஆசிட்டு கெமிக்கல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுதான் அதோட இதுவே. பொட்டாசியம் பரவாயில்ல, இங்கேருந்து ஒன்று புதுசாக இருக்குது. ஆனால் அது எல்லாம் ஒன்று தாங்க, வேறு எதுவும் ஒரு பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வேணால் இங்கே வேணால் வந்து எடுக்கலாம். இது வந்து ஏன்னா டைம் இருக்கா, டைம் இருக்குது, சூப்பர். இங்கேருந்து ஒரு சின்ன இது வரைக்கும் போகாத ட்ரைவாக தான் நல்லாயிருக்கும். ஓகே, இது வேணால் எடுக்கலாமா? இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா பாருங்கள், 18 மணி நேரம் போட்டிருக்கல, குயிக் ட்ராவல் பண்ணுவோம். இங்கேயா? ஆமாம், இங்கே தான் நினைக்கிறேன். இங்கேயே இது இல்லையா? சரி, ஃபஸ்ட்டு அங்கேன்னு பார்ப்போம். கரெக்ட், இங்கே தான் இருக்குங்க. இப்போ 23 நிமிஷத்தில் போயிடலாம். சரி, இங்கேருந்து நம்ம அப்படியே போயிட்டு யாரும் இல்லை. வண்டியோட இதை மாற்றிட்டேன், தெரியுதா உங்களுக்கு? ஐயோ, வண்டி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கேன். எவ்வளோ வண்டி போகுது பாருங்க. ஓகே, எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கு பாருங்களேன். உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னு தெரியல, எனக்கு ஃபீல் ஆகுது. நல்லா எம்டியாக இருக்குல்ல, அதான்.
இதில் 2 வழி இருக்குது. அது ஒரு வழி அந்த சைடு வருதுங்க. ஓஹோ பாருங்க பா, அருமை அருமை. இந்த வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஓகே லைட் போட்டானுங்க, பட் இருந்தாலும் நான் எப்படி வந்து நிற்கிறேன் பாருங்களேன். இடிச்சாடா இடிச்சடா இடிச்சா இடிக்காரா. ஆ பாருங்க, அப்போ தான் வரமாட்டோம். பா வண்டி பார்த்தீங்களா போனதை எப்படி போச்சு பார்த்தீங்களா. வண்டி கலக்கலுங்க அழகா. என்டர். பொட்டாசியம் நிறையா இருக்குங்க அது. ஆனால் பொட்டாசியம் கெமிக்கல் இதெல்லாம் இதுக்குள்ளேயே தாங்க பாருங்க. இது மட்டும் தான் தூரம். ஓகே நம்ம இதே எடுத்துக்கலாம். பாருங்கள் கம்மி அமௌண்ட், இது கம்மி தூரம் தான், அமௌண்ட் ஜாஸ்தி, பரவாயில்ல இதே எடுத்துக்கலாம். ஓகே இப்போ எங்கே போய் நிறுத்தணுமா. ஓகே நிறுத்திடுவோம். ஏண்டா எவ்வளோ இடம் இருக்குது இங்கேடா அப்படி இது பண்ணுவீங்க. ம் அவ்வளோதான். ஏய் வேகமாக போகாத. ஆடா போடா. இது கரெக்டாக இருக்கும் நீங்கள். அடிக்காது அடிக்காது. இப்போ அப்படியே கரெக்டாக வந்து நின்னா போதும். அவ்வளோதான். இப்போ எடு. எப்போவுமே இதில் நிறுத்ததாங்க கஷ்டம். அவ்வளோதான் அவ்வளோதான் பார்த்தீங்களா.
இன்ஜின் ஆஃப். பக்கா என்டர். ஓகே லோடு ஏற்றிட்டாங்க. இப்போ எடு வண்டியை. ஏய் ஷே, அதை பார்த்தேன் இதை பார்க்கலங்க. அதை பார்த்தேன் ஆனால் இதை பார்க்கல. ஆச்சு எதையோ அழுத்திட்டேன் பாருங்க. பக்கா அவ்வளோதான்டா. போயிடுறா போயிடுறா போயிடுறா. போ போ போ. பாருங்க வா. டேங்க் மாற்றிட்டாங்க. டேங்கை மட்டும் மாற்றினேன் கலரை. அது மாதிரி மாற்றலாம். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மேலே போகணும் மேலே போகணும், அதுதான். கீழே போக முடியாது. கீழே ரூட் அடைச்சி வச்சிருக்கேன் நாங்கள். ஏய் இட்ஸாரா. அது இல்லா மேலே போகிறோம் பாருங்க. சூப்பர். இந்த இடத்துல நம்ம ஹேண்ட் பிரேக் போட்டு நிறுத்தினா வந்து வண்டி நவராது. ஹேண்ட் பிரேக்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. ஹேண்ட் பிரேக்னா ஒரு இதுங்க, அதாவது ஸ்பேஸ் தான் ஹேண்ட் பிரேக்கு. நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சரிவான இடத்தெல்லாம் நீங்கள் ஹேண்ட் பிரேக் போட்டு நிறுத்திக்கலாம். அப்புறம் இதில் ஒரு டுட்டோரியல் இருக்குங்க. புதுசாக அந்த வருஷனில் வந்து டுட்டோரியல் வந்திருக்கு. அந்த டுட்டோரியல் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஒரு 2-3 நண்பர்கள் கேட்டாங்க அதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். பாருங்கள், சிக்னல் எல்லாம் போக முடியாது கிராஸ் பண்ணி. ட்ரெயின் போகுது. அதை நான் ஃப்யூச்சரில் போடுறேங்க. ஓய் எதில் போடுறது? ஓ இதில் போகணுமா? ஓகே.
சூப்பராக பண்ணுறாங்கப்பா. எதில் போகணும்? மேலே இல்லை, கீழே தான். இது மேலே வந்து யூ டர்ன் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அது அதான் மேலே. ஓப்பன்லேயே வந்து நல்லா ஓட்டினா நல்லது தாங்க. ஓப்பன்லேயே வந்து நல்லா ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும். எல்லா வியூவும் பார்த்து ஓட்டலாம். ஆனால் டேங்க் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குது, சரிஞ்சிடக்கூடாது, அது வேற விஷயம். பார்த்தீங்களா, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. நான் ரொம்ப கண்ட்ரோல் இது பண்ணி தான் ஓட்டுறேங்க. இல்லாட்டா வண்டி கவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய ஒரு ட்ரக்கை வச்சு சர்ஃபிங் பண்ணேன். பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். ஒரு கார்காரன் வந்து நம்மளை வந்து நாக் அவுட் பண்ணிட்டான். சவுண்டெல்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ நிறைய சவுண்டெல்லாம் மாற்றிருக்காங்க. இன்னும் சவுண்டோட டீட்டெயில்ஸ்லாம் நல்லா வந்துருச்சு. அப்டேட் வந்து ஓஹோ, இப்படி ஏறுவீங்களா? டேய் தம்பிங்களா, அப்படி ஏறுறாங்கடா. எப்படி ஏறுறானுங்க பாருங்களேன். ஆஹா, இங்கே நான் ஸ்லோ பண்ணி ஆகணும். இடம் பாருங்க, பயங்கரமாக இருக்குங்க. இங்கே நான் ஸ்லோ பண்ணி ஆகணும், வேகமாக போக முடியாது. பார்த்தீங்களா, மேலே வரணும். பாலம் இருக்குல்ல, அது பாலத்துக்கு மேலே போகணும். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? சுவிட்சர்லாந்து தான். அது அப்படிதான் நினைக்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இதில் தான் ஏறணும். எவனும் வரலன்னு நினைக்கிறேன். ஓஹோ, அப்படியே நம்ம போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊரோட இது நல்லா இருக்கு பாருங்களேன். ஓ, ஏதோ ஒரு ஃபேக்ட்ரிக்கெலாம் போகிறோம். இங்கே ஒரு இது இருக்குங்க, செக் போஸ்ட்டு. இது செக் போஸ்ட்டுன்ற பாருங்கள். அது பேர் என்ன சொல்லுவாங்க? செக் பண்ணுவாங்க. அது செக் போஸ்ட் தான். செக் பண்ணுவாங்களா? ஆமாம், செக் போஸ்ட் தான், டோல்கேட் கிடையாது. நம்ம பாஸ்போர்ட்லாம் காட்டணும், அந்த மாதிரிலாம் இருக்கும்.
எப்படி வச்சுக்கிறானுங்க பாருங்களேன். எப்படி வந்த பார்த்தீங்களா? போப்பா போப்பா. நம்ம இந்த வழியாக தான் வந்தோம். அதான் பிரிட்ஜு. அதுக்கு நேராக இருக்கிற பிரிட்ஜில் தான் ஏறுறோம். இங்கேருந்து ஊர் மாறும் நினைக்கிறேங்க. அப்படியே இருங்க. அப்படியே இருங்க. ஃப்ரண்ட் வியூ பார்ப்போம் எப்படி இருங்க. அவங்க பாருங்க, நல்லா இருக்குல்ல? ஓஹோ, கிளாஸ். அடுத்ததில் கட்டிங் வேணுமா? ஓஹோ, அருமையாக இருக்கே. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன இடம்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்கு பாருங்களேன். இதுக்கு தான் அந்த இடத்துக்குலாம் வர்றது. பாருங்க, சூப்பராக ஊருக்குள்ளே வந்திருக்கோங்க. ஊர் 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 ஊர். நம்ம போகலாம் நினைக்கிறேன். நம்ம அடிக்க மாட்டாங்க பார்த்தீங்களா? நம்ம எப்படி கூட ஏறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன பிரச்சனை? சிக்னல் போட்டால் தான் பிரச்சனை. ஓ, எப்படி வந்த பார்த்தீங்களா? உள்ளுக்குள்ள இந்த வியூவாக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரைட்டாகவே போயிடும். நம்ம அதில் போகணுமா? பாருங்கள் பாருங்கள், செம்மையாக இருக்கு பாருங்களேன் இந்த இடம். இல்லை, சூப்பராக இருக்குங்க இந்த இடம். ரோடெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ பிரிட்ஜஸ், எவ்வளோ இது பண்ணியிருக்கானுங்க பாருங்கள். அப்பா, அதுக்காக வியூவுக்காக பார்த்தேங்க, வேறு இதில். இப்போ நம்ம அடுத்த ஊருக்கு வந்துட்டோம் நினைக்கிறேங்க. பார்த்தீங்களா, ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டோம். ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா. எனக்கு இதுக்குள்ளே போனாலே இந்த சவுண்ட் ரொம்ப பிடிக்குங்க. பார்த்தீங்களா?
நம்மளுக்கு வெயிட்லாம் பார்க்கணுமா? தெரியலைங்களே, வெயிட்லாம் பார்க்க முடியலங்க. பார்க்கறதுக்கு இது என்ன இதா இருக்கான்னு தெரியல. இல்லைங்க, சிம்பிளே இல்லைங்க அங்க. மறுபடியும் வெயிட் பார்க்கணும். அவனா எடுத்துக்கிட்டா தான் உண்டு. அங்க ஒரு லோகோ மாதிரி சுத்தும் கிரீன் கலர்ல. அது இருந்தால் நம்ம போய் வெயிட் பார்க்கலாம். ஆனால் அது இல்லையே. ஓ, எப்படி யாருன்னா பார்த்தீங்களா அவன்? இந்த மாதிரி நிறைய இது இப்போ இதில் 2 இருக்கும். எல்லாமே கெமிக்கல் தான். உங்களுக்கு வெளியே தெரியாது கெமிக்கலா என்னன்னு. அது ஒரு விஷயம் இதில். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் வேணால் காட்டும், இதுதான் கெமிக்கல், இதுதான் இதுன்னு. எதிரில் வண்டி வருமா? நான் வராது வாய்ப்பே இல்லை. ஓ, எதிரில் வண்டி வருதுங்க. அப்போ அது வேற ரூட்டா? அது அடப்பாவீங்களா, நல்ல வேலைங்க, நான் வராதுன்னு நினச்சேன். ரொம்ப சின்னதாக இருக்குது, இதான் பெருசாக இருக்குது. இதான் பாருங்கள், அங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, போர்ட்லேயே போட்டிருக்கு பாருங்கள். இதில் தான் நீங்கள் போகணும் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். அதான் வித்தியாசம். அவ்வளோதான். அந்த வியூவை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேன், அவ்வளோதான், முடிச்சு. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துணுங்க அப்பப்போ. எப்படி வந்த பாருங்க. அப்பா, தண்ணி பாருங்க கீழே. அப்படியே உள்ள போ. எத்தனை டனல்? எப்படி வச்சுக்கிறான்னு பாருங்க. பாருங்களேன் எப்படி வச்சுக்கிறான்னு பார்த்தீங்களா? அப்பா, இதில் நீ ஸ்லோ பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கானுங்க. அப்பா, மலை பிரதேசம் ஃபுல்லாக மலை தான். அது சரிவாக இருக்கு. கிட்ட வந்துட்டோம். பாரு, திருப்பி இடிச்சு 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 நம்மளை டேமேஜ் பண்ணுறதே உனக்கு வேலையாக போச்சுங்க.
ம். அருமையா இருக்குங்க. நான் ஃபர்ஸ்ட்டு இந்த சைட்லாம் வர்ற மாரி இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு. மலையோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்களா? அப்பா! அருமையா இருக்கு. ஊரு. ஊருக்கு வந்துட்டோம். ஊருக்குள்ள வந்துட்டோம். நம்ம ஹார்ன் அடிக்கிறதெல்லாம் அவனுக்கு வேலைக்கே இல்லைங்க. அதெல்லாம் கேட்கவே மாட்டானுங்க. நம்ம ஊர்ல இந்த சாக்கடை தண்ணி எடுத்துட்டு போவோம் வண்டிக்கு பார்த்துருக்கீங்களா? அவங்களாம் இந்த மாதிரி தாங்க கச்சா முச்சா வண்டி ஓட்டுறாங்க. வா, நானே பார்த்துட்டு அரண்டேன். ஆனால் அந்த வண்டி இப்படி ஓட்டுறாங்க அவங்கன்னு. அதாவது ரூல்ஸ் படியே ஓட்ட மாட்டாங்க அவங்க பார்த்தீங்கன்னா. எல்லாம் ஆனால் சின்ன பசங்க நிறைய பேர். அது பார்க்குறதுக்கு தண்ணி வண்டி மாதிரியே இருக்கும். இந்த ட்ரைனேஜ்லாம் தண்ணி எடுத்துகிட்டு போகும் பாருங்கள். கவர்மெண்ட் இது கிடையாது, ப்ரைவேட்டு. நீங்கள் அதை பாருங்களேன், அவங்க டிரைவர்லாம் வண்டி ஓட்டும்போது பாருங்களேன், ஒரு சைடாக உட்காந்துப்பாங்க. உட்காந்துக்குன்னு ஏதோ ஆட்டோ ஓட்டுற மாதிரி ஓட்டுவாங்க. பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும். அவங்ககிட்டயே போக முடியாது. எஸ், அப்படி அட்டகாசமான ஒரு டர்ன் பார்த்தீங்களா? தண்ணி எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்களா, கிளியரா. ஏய், போ. உனக்குலாம் ஆறு அடிச்சும் பிரயோஜனம் இல்லை. அங்கே பார்த்தீங்களா மலைக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்கு பாருங்க. சொல்லுங்களா உங்களை? அது சறுக்கு மரமாக இருக்கு பாருங்க. வா, வந்துட்டோம். ஓஹா, வாருங்க. எப்படி வந்த பாருங்க. என்டர் லோடு. எக்ஸலண்ட். ஒரு சின்ன டிரைவாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு இது இருந்ததுங்க. சூப்பர். ஒரு லோடு முடிச்சிட்டோம். இப்போ அது உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து பின்னாடி எத்தனை நிறுத்திருக்கான் போகுது. அந்த அருக்கு பாருங்க, மழை தெரியுதா? அங்கே போய் நிறுத்திருக்கான். ஓகே, சூப்பர். இப்போ அங்கே பாருங்கள், அப்படியே ட்ரைலரோடே இருக்குங்க. நம்ம இந்த ட்ரைலரை எங்கேயே ட்ராப் பண்ணிட்டு கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அது இல்லை, அந்த ட்ரைலரை வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டு கூட நம்ம எடுக்கலாம். ஒருவேளை நம்ம அடுத்த தடவை ஓட்டும் போது இருந்ததுன்னா நம்ம அப்படி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது ஏற்கனவே நம்ம இந்த மிஷின் எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேங்க. பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒரு கட்டர். ஓகே, இப்போதைக்கு அவ்வளோதாங்க. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களாம் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண நம்ம நிறைய வீடியோ இது பண்ணலாம். பாய்.